ஃபீல் மெயின் கேரக்டர் நடிச்சு ஒரு கான்டென்ட் அந்த ஒரு ஹோல் யூனிவர்ஸ் வீடியோ எடுக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இது ரெண்டாவது வீடியோன்றதுனால வெல்கம் பேக் நம்ம சொல்ல முடியும். சரியா? இப்போ வந்து மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் பற்றி பார்க்கலாம். மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் முன்னாடி மெயின் கேரக்டர் எனர்ஜி என்னென்னு பார்த்துருவோம். மெயின் கேரக்டர் எனர்ஜின்றது எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது தான். லைக் ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் இருக்கும், அப்பப்போ கொஞ்சம் நம்மளை பற்றி தான் வேர்ல்டு ரிவால்வ் ஆகுதுன்ற மாதிரி இருக்கும். அது தப்பில்லை. அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லலாமா? எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரி சொல்லு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸில் போய் பில்டப் சாஞ்சிட்டு ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டு போகிறது, அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறது. ஆனால் இப்படியும் நம்ம ரியல் லைஃப் இண்டியோவில் பார்த்தீங்கன்னா தடவை நடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பாட்டு கேட்கல ஒரு 5 நிமிஷம் பாட்டு, அந்த 5 நிமிஷம் மட்டும் மெயின் கேரக்டராக வாழ்ந்துட்டு மூவி மெயின் கேரக்டர் மாதிரி அது ஒரு எனர்ஜி. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தோன்னா, அந்த நல்ல காற்றடிக்கல நடுவு ரோட்டில் நடந்து போயிட்டு சரி அதுவும் வச்சுக்கலாம். இல்லைனா சும்மா நீ சிம்பிளாக கூட எடுத்துக்கோ. பிளாக் ஷர்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு இந்த பிளாக் ஷர்ட் போகிறப்ப பிரேம மாதிரி ஃபீல் பண்ணுறது, ஒயிட் ஷர்ட் போகிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுறது. ஒயிட்னா ப்ரீமியம்னு அப்படி சொல்ல வரேன் நான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்போம் ஒரு மெயின் கேரக்டர் எனர்ஜின்றது வந்து. சரியா? இப்போ வந்து பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த மெயின் கேரக்டர் எனர்ஜி மெயின் கேரக்டர் சிண்ட்ரோமா மாறுதில்ல. இந்த நடுவில் டிரான்சிஷனும் இதுக்கான கான்சிக்வன்சஸும், இந்த விஷயம் தான் நம்ம இப்போ முக்கியமாக பேச போகிறோம். நீ வாயில எல்லாத்தையும் போட்டுற எதுக்கு பீஜம் வேறு. இப்போ இது எங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக மாறுதுன்னா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமில் போயிடும். இதோட எண்ட் பாயிண்ட் எங்கே போய் கொண்டு போய் விட்டுறோன்னா, கொஞ்சம் நார்சிஸ்டிக் பிஹேவியர், எல்லாம் காண்டசென்டிங் பிஹேவியர். காண்டசென்டிங் பிஹேவியர்னால் இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நீ வந்து உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே கூட ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக பேசி அந்த இடத்துல நீ அட்டென்ஷன் சீக் பண்ண தெரியுமா, அது காண்டசென்டிங் பிஹேவியர். நார்சிஸ்டிக் பிஹேவியர்னா ஜெட்டு போதுடும். ஆமாடா சிவிடு. இதே மாதிரி இப்போ ஒரு தியேட்டரில் உட்காந்து நார்சிஸ்டிக் பிஹேவியர் பேசடா. காண்டசென்டிங் சொல்லிட்டேன்னா அதுதானே சொல்ல வரேன். காண்டசென்டிங் நான் முடிச்சிட்டேன். விடுவா. சரி, இப்போ வந்து நார்சிஸ்டிக் பிஹேவியர் வந்து என்னன்னா, அதான் நம்ம தான் அப்படியே நம்ம அதை விட ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க. லைக் அவன் தான் இருக்கிறதுல ஹேண்ட்ஸம், லைக் லுக்ஸ் வைஸ் சரி, பர்சனாலிட்டி வைஸ் சரி அப்படின்ற மாதிரி ஆயிடுவான் அவன். லைக் மிரர் ரிஃப்ளெக்ஷன் பார்த்து இதுதான் வந்து அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் இதான் வந்து அதோட கான்சிக்வன்ஸாக இருக்கும். ஒரு பர்சனே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் எனர்ஜி ஃபீல் மெயின் கேரக்டர் எனர்ஜி ஃபீல் பண்ணி லைக் அவனோட யூனிவர்ஸில் அவன் வந்து ரொம்ப டாப்பில் இருப்பான், உச்சத்தில் இருப்பான். இந்த வேர்ல்ட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹிம்ன்ற மாதிரி அவன் ஒரு டெலிவிஷன்ல வந்து உலகமே எனக்காண்டி தான் இயங்குது, நான் தான் அப்படி. இதுக்கான டிரான்சிஷன் ஸ்டேட்டை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இப்படி இருக்கவே இப்படி இங்கே போகிறதுக்கான ரீசன்ஸ் நிறையா இருக்கு. வேற இப்போ வந்து பார்ப்போம் ரீசன்ஸ். எங்கே இருந்தாலும் திடீர்னு மோட்டிவேஷனல் கோட்ஸ் பார்த்துருவாங்க. சரியா? ஃபஸ்ட்டு இந்த உலகமே உனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஜோக்கர் கோட்ஸு, இல்லைன்னா இந்த ரொம்ப திடீர்னு இந்த மைண்ட் செட், அந்த வெப் சீரிஸ்ல இருந்து ஒரு கோட்ஸ் எடுத்து போட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வர திடீர்னு அவனுங்க ஓகே அப்போ நம்ம தான் மெயின் கேரக்டர் போல அப்படின்ற மாதிரி ஆகிட்டு ரொம்ப இதாகிடுவானுங்க. புரியுதா? அவனுங்க நீ ஒரு என்பிசி தாண்டான்றது போய் சொல்லியாது. நம்ம சொன்னானோ அப்படியா ஓகே ஹெட்ஃபோன் மாட்டி நடந்து போயிடுவான். இந்த மாதிரி இருக்கவனுங்களும் இருக்கானுங்க. இது ரீசெண்டாக யாரை பார்த்து கெட்டு போனாங்கன்னா பேர் என்னடா அந்த ஸ்லோமோ போட்டு எல்லா கண்டென்ட்டும் அவன் இருக்காதா? சரி, இப்போ இது எங்கே கொண்டு போவோம்னா, இந்த சோஷியல் மீடியாவில் அட்டென்ஷன் சீக் பண்ணுற பீப்புள், இந்த பார்ட்டிஸில் போயிட்டு ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்கணும்னு என்ன வேணா பண்ணுறது. அப்புறம் அந்த தியேட்டரில் போயிட்டு நல்ல எமோஷனான சீன் வரையில எல்லாரும் பார்க்கணுங்க கண்டி கத்தி சிரிக்கிறது, ஒரு கிட்ட வார்த்தை போட்டு பேசுறது. கரெக்ட். இந்த மாதிரி செம்ம இரிட்டேட்டிங் கேரக்டர். சரியா? இப்போ வந்து இது எதனால் வருதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மெயின் கேரக்டர் வந்துட்டு மெயின் கேரக்டர் மாறுறதுக்கான நல்ல டிரான்சிஷனுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, த ஃபியர் ஆஃப் பீயிங் ஓவர்லுக்ட். ஸோ இப்போ யாராவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா, அங்கே அவங்க என்ன பற்றி தான் பேசணும். புரியுதா? அந்த கண்டென்ட் மெயினான கண்டென்ட் இது எங்கே ஒரு மாதிரி. ஆனால் எங்கே மாறும்னா, அவன் போயிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா, அங்கே அவங்க எதாவது பேசியிருக்காங்கன்னா அவன் வந்து கண்டென்ட் வந்து ஃபுல்லாகவே இவனை பற்றி தான் பேசணுன்ற மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுவான்.
புரியுதா? இப்போ ஏதாவது ஒரு பாட்டியில் உட்காந்து பேசியிருக்கான்னு வச்சுக்கோயேன், லைக் அவன் ஏதாவது பண்ணது லைக் சுற்றி அவனே லைக் ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருப்பானுங்க நினைக்கிறாங்க. அப்படிங்கிறத மாத்திட்டு அவனை பத்தி பேச வைக்கணுங்கிறத நினைக்கிறான். அதுதான் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங், ஒரு மாதிரி. இப்போ the people we should hate என்ற பீப்புள் அவன் வருவான், புரியுதா? அந்த மாதிரி வெறுத்துட்டேன். எவ்வளோ கத்தி பேசுகிறேன். அதான் மைக்கு கரெக்டாக இல்லைல்ல, நீயும் கற்று. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து திரும்ப அவங்க கிட்ட கொண்டு வராங்கல்ல, இவங்களை பார்த்தா வந்து மெயின் கேரக்டர் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி பிக்மி பீப்புள் மாதிரி ஆயிடுவானுங்க. மெயின் கேரக்டர், யூஆர் ஜஸ்ட் அ பிக்மி NPC. ஸோ அடுத்து வந்து அவனுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, லைக் இது நான் சொல்கிறேன், ஃபேக் எக்ஸ்பர்ட்டு ஏன் சொல்லக்கூடாது சூப்பர். சரி, இப்போ இது வந்து எங்கே கொண்டு போய் விட்டுறோம்னா, இந்த பிக்மி பீப்புள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இப்போ அவனை சுற்றி கண்டென்ட் ரிவால்வ் ஆகலையா, இப்போ என்ன பண்ணுவானுங்க, அவங்களுக்கு தெரியாத கண்டென்ட்டை தெரிஞ்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபேக் எக்ஸ்பர்டீஸ் ஃபார் வேலிடேஷன்ற மாதிரி போயிடுவானுங்க. என்னன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு இதை பற்றி நாலேஜே இருக்காது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கோயேன், அது அவங்களுக்கு சுத்தமாக நாலேஜே இருக்காது. சும்மா 2 வாரத்தை தெரிஞ்சு வச்சுப்பாங்க, நிஃப்டி சென்செக்ஸ்னு. இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட ஷோ பண்ணிட்டு அவனுக்கே தெரியாது அதை பற்றி, லைக் இன்னும் கொஞ்சம் தெரியாத பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசுவான். புளுத்துற ஆளாதான் நீ பார்த்து வச்சுக்க, அவனோட மட்டியா இருப்பான். அதான் அங்க போயிட்டு அதை போய் சென்செக்ஸ்டா அர்ஷத்தாடா யாரும் தெரியும் அப்படின்றாங்க. அதை அவன் தெரிஞ்சவங்க கிட்ட பேசினா மாட்டிப்பான்னு தெரியும். அதனால அவனோட கீழே இருக்க பீப்புள் கிட்ட, கீழே இருக்கனா நான் அதை பற்றி சொல்லடா. அதாடா என்னடா பிஞ்சே பொருளாக எடுத்துட்டு புதுசுடா சும்மா சொல்ல பி ஓட்டி இருக்கு. சரி, இப்போ வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரீமில் போகிறப்ப என்ன ஆகும்னா, இது எக்ஸ்ட்ரீமில் போகிற பீப்புள்லாம் யார் தெரியுமா, திடீர்னு இந்த சோஷியல் மீடியாவில் இந்த ஸ்மோக்கிங், வேப்பிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ்ன்னு நினச்சி பண்ணுவாங்க தெரியுமா. பண்றாங்க புரியும், அது வந்து அவங்களுக்கு வந்து புரியாது. இதெல்லாம் ஒரு ஃப்ளெக்ஸே இல்லடா. இதை நீங்க சோஷியல் மீடியாவில் போட்டு என்ன ப்ரூவ் பண்றீங்க? அவன் அந்த இதை வேவ் பண்ணிட்டு ட்ரிங்க்லாம் பண்ணல, அவன் ஒரு ஆக்சுவல் மாஃபியா மாதிரி ஃபீல் பண்ணுவான், உனக்கு தெரியாது. சரி, அதான் இந்த மெயின் கேரக்டர் எனர்ஜி ஓகேவா இருக்கும். மெயின் கேரக்டர் சிண்ட்ரோமா டிரான்ஸ்லேஷனுக்கு போனதுக்கப்புறம் அந்த பீப்புள் ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்டது இல்லைடா, திரும்ப அதிகம் கொண்டு வராதா நீ. ஸோ நம்மளோட எண்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்கள் லைஃப்ல நீங்கள் மெயின் கேரக்டராக இருங்க, தப்பு இல்லை. எல்லார் லைஃப்லையும் நீங்கள் போய் மெயின் கேரக்டராக ட்ரை பண்ணீங்கன்னா, just an NPC. You're an NPC டா நிகா. அதை எடுத்து போடா. ஃபோன் கட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். அலாரம் தான். ஐயோ போதும், எவ்வளோ பிரச்சனை இருக்கு. எத்தனை நிமிஷம்